ஓகே, இப்போ ரெக்கார்டிங்ல என் ஃபேஸ் மட்டும் தான் தெரியும். ரெக்கார்டிங்ல எந்த மட்டும் தான் ஃபேஸ் தெரியும். உங்களுக்கு நீங்க ஏதாவது பேசினா வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும். இல்ல அப்படி நீங்க பேச வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்னாக்கா நீங்க chat பாக்ஸ்ல டைப் பண்ணலாம். லைக் இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக்னா chatல நீங்க chat பாக்ஸ்ல டைப் பண்ணிக்கலாம். ஓகே, குட். ப்ரேயர் பண்ணலாம். शुभं करोति कल्याणं शुभं करोति कल्याणं सुखं करोति कल्याणम् आरोग्यं धनसम्पदा आरोग्यं धनसम्पदा आरोग्यं धनसम्पदा आरोग्यं धनसम्पदा शत्रुबुद्धिविनाशाय 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 दीपो ज्योति नमोस्तुते दीपो ज्योति नमोस्तुते दीपो ज्योति नमोस्तुते दीपो ज्योति नमोस्तुते Yes, welcome to our meditation class. Welcome once again. வெல்கம். ஓகே, இன்னைக்கு நம்ம மெடிடேஷனை பத்தி கொஞ்சமா பார்க்கலாம், அப்புறமா மெடிடேஷன் செய்யலாம். திருப்பி அப்புறமா அகெயின் we will have some discussion about meditation. மெடிடேஷன் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா நம்மளுடைய மைண்ட், ரெண்டு விஷயம் இருக்குது. ஒண்ணு வந்து பிரெயின், மூளை, பிரெயின், இன்னொன்னு மைண்ட். பிரெயின் வந்து பாத்தீங்கன்னாக்கா மைண்ட் வந்து ரொம்ப பெருசு. நம்ம மைண்ட் வந்து நம்ம கண்ணால பார்க்க முடியாது. அது வந்து யூனிவர்சல், இந்த பிரபஞ்சம் அளவுக்கு விரிஞ்சு இருக்குது நம்ம மனசு வந்து. மனசு மூளை, மனசு வேற மூளை வேற. மூளைன்றது வந்து இந்த சின்ன இந்த ஏரியால மட்டும் இருக்குது. இது வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த எண்ணங்கள் எல்லாம் டவுன்லோட் ஆகிறதுக்கு, அந்த யூனிவர்சல் மைண்ட் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த பிரெயின் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த பிரெயினுக்கும் நிறைய கெப்பாசிட்டி இருக்குது. பிரெயினுக்கும் அளவில்லாத கெப்பாசிட்டி இருக்குது. பிளஸ் வந்து நம்ம மனசுக்கும் அளவில்லாத கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இப்போ மெடிடேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இதை ரெண்டுத்தையும் நம்ம எப்படி ஒழுங்கா பயன்படுத்தலாம். மெடிடேஷன் என்ன பண்ணோம், நம்மளுடைய மைண்டினுடைய டீப்பர் லேயருக்கு போயிட்டு நம்ம எப்படி இதை வந்து நம்ம இன்னும் நல்லா டீப்பா பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்கு மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணோம். வை தேர் ஆர் சோ இன்னைக்கு ஒரு முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு 4-5 ரீசன்ஸ் இருக்குது நம்ம இன்றைய காலத்துல ஏன் மெடிடேஷன் செய்யறோம் அப்படின்னு. ஒண்ணு வந்து ஹீலிங்காக. ஹீலிங்னாக்கா நம்மளுக்கு ஏதாவது உடம்புல மனசுல ஏதாவது பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்றதுக்காக மெடிடேஷன் செய்யறோம். அதுக்கப்புறமா ப்ராப்ளம் சால்விங், நம்மளுக்கு ஏதாவது லைஃப்ல ப்ராப்ளம் இருக்குது, ஒரு இக்கட்டான சூழல் வந்துடுச்சு, அந்த சூழல்ல இருந்து நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம்ல இருந்து வெளியே வர்றதுக்காக ஏதாவது சொல்யூஷனுக்காக நம்ம மெடிடேஷன் செய்யறோம். நம்ம ப்ராப்ளம்க்கு நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும், அதுக்காக நம்ம மெடிடேஷன் செய்யறோம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இன்ட்யூஷன், நம்மளுடைய இன்ட்யூஷனை டெவலப் பண்றதுக்காக, மைண்ட் பவரை டெவலப் பண்ணிட்டு நம்ம ஃபியூச்சர்ல நம்ம ஃபியூச்சர்ல ஏதாவது நம்ம முடிவெடுக்கணும், இல்ல நம்ம லைஃப்ல என்ன நம்ம முடிவெடுக்கணும், நம்ம என்ன முடிவெடுத்தா நம்ம ரைட் வேல மூவ் பண்ணுவோம், இல்ல மற்றவங்களை பத்தி ஏதாவது ப்ரெடிக்ஷன் பண்றது, எது சரி எது தப்பு அப்படின்றத முடிவு பண்றது, இதெல்லாம் இன்ட்யூஷனால நடக்கும். ஸோ இன்ட்யூஷனை டெவலப் பண்றதுக்கும் நம்ம மெடிடேஷன் செய்யலாம்.
அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பர்பஸ், ஆன்மீகத்துக்காக நம்ம தியானம் செய்யறோம், ஹையர் பவர் கூட கனெக்ட் ஆகிறதுக்காக, இதுக்காக நம்ம மெடிடேஷன் செய்யறோம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்காக மெடிடேஷன் செய்யறோம். எதுக்காக செய்யறோம்? ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்காக நம்ம மெடிடேஷன் செய்யறோம். இப்படி நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ இது எல்லாமே எங்க பேஸ் பண்ணி இருக்குனாக்கா நம்ம மைண்டு, நம்ம மனசனுடைய டீப்பர் லெவல்ல நம்ம போனா, நம்ம மைண்டுக்கு இந்த கெப்பாசிட்டி எல்லாம் இருக்கு. நம்ம மைண்டுக்கு வந்து ஹீலிங் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு. அதுக்கப்புறமா ப்ராப்ளம் சால்விங், நம்ம லைஃப்ல இப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணின்னு இருக்கோம், அந்த ப்ராப்ளத்துக்கு நான் என்ன பண்ணா எனக்கு சரியான சொல்யூஷன் கிடைக்கும், அதுவும் வழிகாட்டுற கெப்பாசிட்டி நம்ம மைண்டுக்கு இருக்குது. ஹீலிங், ப்ராப்ளம் சால்விங், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்ட்யூஷன், நம்மளுடைய இன்ட்யூஷனை டெவலப் பண்றதுக்கு, ஆன்மீகத்துக்கு இன்னும் டீப்பா போறதுக்கு, அப்புறமா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், பிளஸ் வந்து நம்ம ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு கோல் வச்சுன்னு இருக்கிறோம், ஒரு கோலை நோக்கி நம்ம போறோம், நம்மளுக்கு ஏதோ ஒரு கோல் இருக்கு, நான் இந்த மாதிரி லைஃப் வாழணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கற்பனை இருக்கும்ல. we have a future vision about our life. அந்த ஃபியூச்சர் விஷனை கூட அடையிறதுக்கு நம்ம மெடிடேஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி there are so many purpose. You all may be having any one purpose. உங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கும். இந்த மெடிடேஷன் கிளாஸ்ல நீங்க வர்றதுக்கு ஏதாவது ஒரு பர்பஸ் கண்டிப்பா இருக்கும். மேபி ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆன்மீகத்துல நல்லா டீப்பா போனோம் அப்படின்றதுக்காக, இல்லைன்னா ஒருத்தர் பாத்தீங்கன்னாக்கா ஹீலிங்காக, உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்கு, இல்ல மனசுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அது சரி பண்றதுக்கு, இல்ல சிலர் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணின்னு இருக்கிறோம், அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு நான் மெடிடேஷன் பண்றேன். ஸோ நீங்க ஒரு நோக்கத்தோட இந்த மெடிடேஷன் கிளாஸுக்கு வந்தீங்கன்னாக்கா நாங்க உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப் we will take you towards that goal. நீங்க அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நாங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களை கைட் பண்ணுவோம். அப்படி நீங்க நோக்கமே இல்லாம ஜஸ்ட் யூ ஆர் கம்மிங் அண்ட் சிட்டிங்னாக்கா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. நம்ம எங்க போறோம் அப்படின்றது நம்மளுக்கு முதல்ல தெரியணும். ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவாங்க, ஒருத்தர் பஸ்ல ஏறி உக்காந்துட்டாரு, கண்டக்டர் கிட்ட டிக்கெட்டு, அவர் கண்டக்டர் கிட்ட என்ன சொல்றாருனாக்கா என்னுடைய மாமியார் வீட்டுக்கு நான் போனேன், டிக்கெட் கொடு அப்படின்றாரு. கண்டக்டர் கேட்கிறாரு, உன் மாமியார் வீடு எங்க இருக்குது, எந்த ஊர்ல இருக்குதுன்னு சொன்னா தானே. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, என் மாமியார் வீட்டுக்கு நான் போனேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது எந்த ஊருன்னு எல்லாம், நீ அதுக்கு டிக்கெட் கொடுன்னு கேட்கிறாரு. முடியுமா? ஸோ நம்ம எங்க போறோம், நம்மளுடைய டெஸ்டினேஷன் என்ன, நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் மெடிடேஷன்ல இருந்து, வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் மெடிடேஷன், அந்த கோலை நீங்க கிளியரா ஏதி வைக்கணும். திஸ் இஸ் ஹோம்ஒர்க் ஃபார் யூ. வை யூ ஆர் டூயிங் மெடிடேஷன், உங்களுடைய கோல் என்ன அப்படின்றத நீங்க கிளியரா ஏதி வச்சிடுங்க. ஏதி வச்சாதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ப்ரோக்ரஸ் பண்ண முடியும். அண்ட் தென் ஒன்ஸ் அகெயின் திருப்பி மைண்டுக்கும் நம்ம மனசுக்கும், நம்ம மைண்டு இந்த பிரெயின் இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அந்த மைண்ட் வந்து இந்த மூளை மூலமா இயங்குது நம்ம உடம்புல, பட் அது வந்து ரொம்ப பெருசு, அதுக்கு ரொம்ப பவர் அதிகமா இருக்குது. ஸோ த்ரூ மெடிடேஷன் we can activate the power of our mind. ப்ராக்ரஸ்க்கு லைஃப்ல லிமிட்டே இல்லை. there is no limit for progress, for betterment. இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம், நோ டவுட். நாளைக்கு இன்னும் எப்படி நல்லா இருக்கிறது, இன்னும் நல்லா எப்படி ஒரு பெட்டர் லைஃப்பை நம்ம வாழ்றது அப்படின்றது. நீங்க எல்லாருமே நல்லா நிறைய படிச்சு இருப்பீங்க, கேள்விப்பட்டு இருப்பீங்க, நம்ம மனசுக்கு நிறைய பவர் இருக்கு, அதனால இது பண்ணலாம் அது பண்ணலாம், எல்லாமே சாத்தியம். நம்ம பெரிய பெரிய கனவு எல்லாம் வேண்டாம், நம்மளுக்கு பெருசா ஏதாவது சாதிக்கணும் அது கூட வேண்டாம். நம்ம லைஃப்பை நம்ம எப்படி ஒழுங்கா அமைச்சிக்கிறது, அதுக்கு நம்மளுக்கு இந்த மெடிடேஷன் எப்படி ஹெல்ப் பண்ணும்.
அதுவும் இன்னைக்கு இருக்கிற இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்ல it is very very essential that we daily practice meditation. டெய்லி நம்ம மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? ஒரு 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் வித் 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ் அமைதியா உட்காருங்க. ஜஸ்ட் மூச்சை கவனிங்க. அப்படி 5 மினிட்ஸ் செஞ்சா நல்லது. 10 மினிட்ஸ் செஞ்சா ரொம்ப நல்லது. 15 மினிட்ஸ் செஞ்சா இன்னும் ரொம்ப நல்லது. குட், வெரி குட், எக்ஸலண்ட். 5 மினிட்ஸ் குட், 10 மினிட்ஸ் வெரி குட், 15 மினிட்ஸ் எக்ஸலண்ட். ஸோ நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ண போறீங்க உங்க ஜேர்னியை பாருங்க. 5 மினிட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 15 மினிட்ஸ் வரைக்கும் டெய்லி மெடிடேஷன் செய்யுங்க. இன்னொன்னு, இந்த மைண்டினுடைய டீப்பர் லெவல்ல புரிஞ்சுக்கணும்னாக்கா என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு சயின்டிபிக் வேர்ல்டு என்ன சொல்லுதுனாக்கா, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆல்பா லெவல் தியானம், ஆல்பா தியானம். யார் யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? கை தூக்குங்க. உங்களுடைய உண்மையான கை, டிஜிட்டல் கை இல்ல, நாட் டிஜிட்டல் ஹேண்ட், ரியல் ஹேண்ட். ரேஸ் யுவர் ரியல் ஹேண்ட். ஆல்பா தியானம் பத்தி கேள்விப்பட்டிருக்கிறவங்க? ஓ, ஒருத்தர் தான், செந்தில் மட்டும்தான் கேள்விப்பட்டிருக்கிறாரு. ஆல்பா தியானம் பத்தி நிறைய பேசியிருக்கிறாங்க, நிறைய இது சொல்லியிருக்கிறாங்க. ஆல்பா நிலைக்கு போயிட்டா அங்க வந்து ஹீலிங் நடக்கும், நம்ம இன்ட்யூஷன் ஓப்பன் ஆகும், நம்ம அங்க போய் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொன்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு இது சொல்றாங்க. ஸோ நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது தானா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மைண்ட் அமைதி ஆயிட்டு ஆல்பா நிலைக்கு போவோம். இட் வில் டேக் சம் டைம், கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம எப்படி பாருங்க, எந்த ஒரு வேலையும் பழகிற வரைக்கும், பழகிட்டோம்னாக்கா அப்புறமா நம்ம டக்கு டக்குன்னு செஞ்சிடறோம்ல. மேபி அது வண்டி ஓட்டுறதா இருக்கட்டும், சமையல் செய்யற வேலையா இருக்கட்டும், ஏதாவது நீங்க ஒரு ஆர்ட் செய்றீங்க, புதுசா ஏதோ ஒரு வேலை கத்துக்கிறீங்க, அது செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது ஸ்டார்டிங்ல. அப்புறமா போக போக we become habitual. அதே மாதிரிதான் நீங்க மெடிடேஷனும் டெய்லி செஞ்சு செஞ்சு பழகிட்டீங்கன்னாக்கா உங்க மைண்டும் இந்த டீப்பான லெவலுக்கு போறதுக்கு ப்ரோக்ராமிங் ஆயிடும். So that's why we are telling that daily practice meditation. டெய்லி மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்ணதான் நம்ம டீப்பர் லெவலுக்கு போக முடியும். எஸ், ஐ திங்க் திஸ் இஸ் எனஃப் ஃபார் டுடே. இன்னைக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் போதும். இப்போ நம்ம என்ன மெடிடேஷன் இன்னைக்கு செய்ய போறோம்? ஸோ திஸ் இஸ் த 4th கிளாஸ். நம்ம இன்னைக்கும் விஷுவலைசேஷன் மெடிடேஷன் செய்ய போறோம். மெடிடேஷன்ல 4 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ட்ரி. We are entering the meditation. And then going deeper level, கொஞ்சம் டீப்பா போறது. அதுக்கப்புறமா நம்ம என்ன விஷுவலைஸ் பண்றோமோ, இன்னைக்கு நம்ம ப்ராப்ளம் சால்விங் மெடிடேஷன் செய்ய போறோம். ப்ராப்ளம் சால்விங் இல்ல ஹீலிங், எனிதிங் யூ கேன் சே. ஆர் யூ வாண்ட் டு அச்சீவ் எனி கோல். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் மெடிடேஷன்ல என்ட்ரி பண்ண போறோம். 3 டைம்ஸ் டீப் பிரீதிங் செஞ்சுட்டு அப்புறமா கொஞ்சம் டீப்பா போறதுக்காக என்ன பண்ணுவோம்? பாடியை ரிலாக்ஸ் பண்ணுவோம். அப்புறமா 50ல இருந்து 1 வரைக்கும் கவுண்ட் பண்ணுவோம். அண்ட் தென் விஷுவலைஸ் பண்ணுவோம். என்ன விஷுவலைஸ் பண்ணுவோம்னாக்கா, உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிவிட்டது. யுவர் ப்ராப்ளம் இஸ் சால்வ். மேபி ஃபைனான்சியல் ப்ராப்ளம், maybe health problem, relationship problem, career problem, any problem. ஏதாவது ஒரு ப்ராப்ளமை நீங்க எடுத்துக்கோங்க. அது சால்வ் ஆயிடுச்சு, நல்லா கேளுக்குங்க. இட் ஹஸ் பீன் சால்வ்டு, சால்வ் ஆயிடுச்சு அந்த ப்ராப்ளம். அது சால்வ் ஆயிட்டு பிறகு நீங்க எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க, நீங்க எப்படி வாழ்வீங்க அப்படின்றத நீங்க விஷுவலைஸ் பண்ணணும். ஐ வில் கிவ் சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நடுவில் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மெடிடேஷன்ல இருந்து வெளியே வந்துடுவோம். எஸ், ஷால் வி ஸ்டார்ட் மெடிடேஷன்? டு யூ ஹேவ் எனி டவுட்? Okay.
எதுவும் டவுட் இல்லை, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இஃப் யூ கேன் ஸ்விட்ச் ஆஃப் யுவர் லைட்ஸ் முடிஞ்சா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க லைட் ஆன்லேயே கூட இருந்து உட்காரலாம், ஆஸ் யூ விஷ். கோவிந்தர் ஐம் மியூட்டிங் எவ்ரிபடி, மியூட் பண்ணிடுறேன் ஒரு முறை எல்லாரையும். எஸ், யூ கேன் நவ் க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்ணை முடிக்கலாம். சிட் இன் அ கம்ஃபர்டபுள் போஸ்டர். in a relaxed way, ஒரு relaxed ஆன போஸ்டர்ல get ready to sit still, அசையாம உட்காரதுக்காக தயாராகிடுங்க. Be comfortable. Yes, now slowly, deeply breathe in and breathe out through your mouth. மூக்கு வழியா மூச்சு உள்ள இழுங்க, வாய் வழியா மூச்சு வெளியே விடுங்க. Feel that your whole body is completely relaxing. உச்சன் தலையிலிருந்து கால் பெருவிரல் வரை உடல் முழுவதும் தளர்ந்து கொண்டிருக்கிறது. உடல் முழுவதும் முழுமையாக தளர்ந்து விட்டது. மீண்டும் 3 முறை நிதானமாக ஆழ்ந்த மூச்சு உள்ளே, வாய் வழியாக மூச்சு வெளியே. ஒவ்வொரு மூச்சும் உங்களை மேலும் மேலும் தளர்வடைய செய்கிறது. உங்கள் உடல் முழுவதும் தளர்ந்து விட்டது.
இப்பொழுது நாம் மனதை தளர்த்தப் போகிறோம். 50 1 வரை பின்புறமாக எண்ணவும். Reverse counting from 50 to 1. Start. உணரவும். உங்கள் மனம் 1 வரை வந்தவுடன் அமைதியாகிவிட்டது. ஒரு நிலைப்பாடு அடைந்த மனம். Your mind is so concentrated now. You are fully concentrated on here and now. உங்கள் மனம் ஆழ் நிலைக்கு செல்கின்றது. அமைதியாக உட்கார்ந்தால் மனம் தானாக ஆழ்ந்த நிலைக்கு சென்றுவிடும். So sit silently for 2 minutes.
உணரவும் உங்கள் மனம் ஆழ் நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. You are touching the deeper parts of your mind. இப்பொழுது கற்பனை செய்யவும், நீங்கள் உங்களுக்கு பிடித்த இடத்தில் உட்கார்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அமைதியான சூழல், இயற்கையான சூழலில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு மிகவும் சந்தோஷமாக தியானம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். கற்பனை செய்யவும், அமைதியான சூழல், இயற்கையான சூழல், இந்த நிசப்தமான இடத்தில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் நிதானமாக மூச்சை உள்ளே இழுக்கிறீர்கள், நிதானமாக மூச்சை வெளியே விடுகிறீர்கள். You are slowly breathing in and slowly breathing out. Imagine and do the breathing, slow breathing. நீங்கள் மிகவும் இலகுவாக, எளிமையாக மூச்சை உள்ளே இழுக்கிறீர்கள், மிகவும் இலகுவாக மூச்சை வெளியே விடுகிறீர்கள். Practice soft, slow breathing. And at the same time, imagine you are sitting in a comfortable posture in a silent place.
இப்பொழுது நிதானமான மூச்சை நிறுத்திவிடவும், மூச்சை அதன் இயல்பான ஓட்டத்தில் விட்டுவிடவும். நீங்கள் எடுத்துக்கொண்ட லட்சியத்தை ஞாபகப்படுத்தவும். உங்கள் பிரச்சனையோ அல்லது உங்கள் லட்சியத்தையோ ஞாபகப்படுத்தவும். Remember your goal and now visualize, imagine that your problem has been solved, or what you want to achieve, you have achieved. நீங்கள் எந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த பிரச்சனை தீர்ந்து விட்டது என்று கற்பனை செய்யவும். அல்லது உங்கள் உடலில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை சரியாகிவிட்டது, இது கண்டிப்பாக நடக்கும் என்பதை உங்கள் ஆழ் மனதிற்கு சொல்லவும். இந்த பிரச்சனை தீர்ந்துவிட்டால் நீங்கள் எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்வீர்கள் அதை கற்பனை செய்யவும். Imagine that you are living a very happy, healthy life. You are living a very contented life. நிறைவான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. உங்கள் இந்த பிரச்சனை தீர்ந்து விட்டதற்காக நீங்கள் சந்தோஷமான, நிறைவான வாழ்க்கை வாழ்வதாக கற்பனை செய்யவும். இறை அருளால் இந்த பிரச்சனை மிகவும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் தீர்ந்து விட்டது. ஏதோ ஒரு வகையில் இறை அருளால் உங்களுக்கு உதவி கிடைக்கிறது, வழிகாட்டுதல் கிடைக்கிறது. நீங்கள் இந்த பிரச்சனையில் இருந்து வெளியே வந்து விட்டீர்கள். இப்பொழுது அதை உணர்வு பூர்வமாக உங்கள் உடலில் உணரவும்.
நீங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து விட்டால் உங்கள் உடல் எவ்வாறு இருக்கும்? இந்த பிரச்சனை இருப்பதால் உங்கள் உடல் எவ்வாறெல்லாம் அவஸ்தைப்படுகிறதோ அந்த அவஸ்தைகள் எல்லாம் இல்லாத உடல், அந்த அவஸ்தைகள் எல்லாம் இல்லாத மனம் கற்பனை செய்யவும். உங்கள் கற்பனையை நீங்கள் எவ்வளவு தெளிவாக காண்பீர்களோ அவ்வளவு சக்தி வாய்ந்த கற்பனை நிகழும். Visualize clearly. Try to imagine clearly. See the picture clearly. Some positive affirmations. நான் நாளுக்கு நாள் மேன்மை அடைகிறேன். I am getting better and better day by day. நான் தினமும் ஆரோக்கியம் அடைகிறேன், அமைதி அடைகிறேன். My mind is becoming more and more stronger day by day. நான் நாளுக்கு நாள் தினமும் நிறைவான வாழ்க்கை வாழ்கிறேன், ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறேன், அமைதியான வாழ்க்கை வாழ்கிறேன். நான் தினமும் அமைதியை நோக்கி செல்கிறேன், ஆரோக்கியத்தை நோக்கி செல்கிறேன். Day by day I am living a peaceful life. I am so peaceful. அமைதி, அமைதி, அமைதி. சந்தோஷம், சந்தோஷம். படிப்படியாக தியான நிலையிலிருந்து வெளியே வரவும். நான் 5லிருந்து 1 வரை எண்ணுவேன். நீங்கள் படிப்படியாக தியான நிலையிலிருந்து வெளியே வரலாம். 5. Breathe in slowly and breathe out slowly. 4. Breathe in slowly and fully. Breathe out slowly, fully. 3. 2. 1. You are now again to your normal state. Your mind has come to normal state. நீங்கள் படிப்படியாக சாதாரண நிலைக்கு வந்து விட்டீர்கள். Try to sense your body. உங்கள் உடலை உணரலாம். You can move your body. 2 கைகளையும் சேர்த்துக் கொண்டு
கண்களின் மீது வைத்துக் கொள்ளலாம். கண்களை உள்ளங்கையை பார்த்தவாறே கண்களை திறந்து கொள்ளலாம். Yes, good. We have finished our meditation. Now I will allow you to unmute. You can unmute. நீங்க unmute பண்ணி ஏதாவது சொல்லணும் கேட்கணும்னா கேட்கலாம். ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க சார் இன்னைக்கு. நல்லா இருந்தது. ஓகே. தியான நிலையில உட்காருங்க அப்படின்னதுமே எனக்கு ஓம் நம சிவாய சொல்லணும்னு ஆசையா இருந்ததுங்க சார். அவர் என்னவோ நேரா வந்து நின்ன மாதிரியே இருந்தது எனக்கு. அந்த பிளாக் உருவம் வந்து நின்ன மாதிரி எனக்கு ஒரு இது சார். குட் குட், நைஸ், வெரி குட். ஒரு ஆலமரத்துக்கு அடியில நிறைய அந்த இதுவெல்லாம் தொங்கி அந்த இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் சார். குட். அந்த ஃபீலிங் வந்தது மாதிரி இருந்தது சார். ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப், இன்னும் எனர்ஜி வந்த மாதிரி இருக்குங்க சார். ஃபீல் பண்ண முடிஞ்சது இல்ல உங்களால அங்க எங்கேயோ உட்கார்ந்து தியானம் பண்ற மாதிரி? எஸ் சார், எஸ் சார், நிஜமா ஃபீல் பண்ணேன். ஓகே, குட் குட். தேங்க் யூ பூர்ணிமா, தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச் சார். நான் தான் தேங்க் யூ சொல்லணும் சார். இல்ல நீங்க எல்லாம் ஆர்வமா வரீங்கல்ல, நான் ஆர்வமா கிளாஸ் எடுக்கிறதுக்கு ரெடி தான். ஆனா ஆள் இல்ல, வரலன்னா நீங்க ஆர்வமா வரீங்க, அதுவும் பெரிய விஷயம் தான். ஆன்மீகத்துல ஒரு இது அடையணும்னு ஒரு இது இருக்கு சார், அது அடையணும் கண்டிப்பா. எஸ், நெக்ஸ்ட். சொல்லுங்க செந்தில். நல்லா இருந்துச்சு மாஸ்டர். எனக்கு ரமணாசிரமம் தான் ஞாபகம் வந்து. அந்த சைலண்டான ஒரு சிச்சுவேஷன்ல மெடிடேஷன் பண்ற மாதிரி, அது ஃப்ரீக்வெண்டா பண்ற இடம், எனக்கு அதுதான் டக்குன்னு ஞாபகம் வந்து. சொன்ன மாதிரி சைலண்டான ஒரு இடம், அதே மாதிரி நேச்சர், இயற்கை சார்ந்த ஒரு இடம், எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு ரமணாசிரமம் மட்டுமே ஞாபகம் வந்து. நல்லா இருக்கு. தூங்குனீங்களா? பட் நான் உக்காந்தது இந்த போஸ்ட்ல, பட் நான் இப்படி போயிட்டேன். அப்புறமா இப்படி இந்த போஸ்ட்ல அப்புறம் அப்படி இப்படியே கொஞ்சம் மாறிடுச்சு பாடி ஷேப். அதுதான் தூங்கிட்டீங்க? தூங்கல. சரி, தூங்கலன்னா நல்லதுதான், தூங்கினாலும் நல்லதுதான். எஸ் வெங்கடேஷ், ஏதாவது சொல்றீங்களா? மியூட்ல இருக்கிறீங்க. ஃபியூச்சரை வந்து இமேஜின் பண்ண முடிஞ்ச மாதிரி இருக்கு. இந்த வெங்கடேஷ் இருங்க, கீர்த்திகா பேசுறாங்க. கீர்த்திகா சொல்லுங்கம்மா. சார், ஃபியூச்சரை இமேஜின் பண்ணி பார்க்க முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு கோல் வைக்க சொன்னனால அது இமேஜின் பண்ண முடிஞ்சதுங்க சார். குட் குட். இமேஜின் பண்ண முடிஞ்சது. ரியலாவே நம்ம அப்படி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி, அந்த ஒரு உண்மைங்கிற மாதிரி நம்ப முடியற மாதிரி இருக்கு. குட் குட் கீர்த்திகா, தேங்க் யூ. அவருக்கு மியூட் பண்ண முடியல. மியூட் பண்ண முடியலையா? சரி இருங்க, சம்திங் ஐ வாண்ட் டு சே அபவுட் கீர்த்திகா. இப்போ கீர்த்திகா சொன்னாங்கல்ல அது முடிஞ்சது அப்படின்னு. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, எங்க சார் போங்க, இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ற மாதிரியே ஒன்றும் தெரியல, நான் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன், இந்த பிரச்சனை ஒன்றும் தீர்ற மாதிரி என்னால் அது கற்பனையே பண்ண முடியல, இந்த பிரச்சனை இல்லாம என்னால் வாழ முடியுமா, இந்த பிரச்சனையே தான் வாழ்க்கைன்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. ஸோ இப்போ கீர்த்திகா என்ன சொல்றாங்க, இல்லை என்னால் கற்பனை பண்ண முடியுது, இந்த பிரச்சனை இல்லாமையும் நம்மளால வாழ முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ குட், தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா. நவ் வெங்கடேஷ், கீழே மைக் இருக்கும் பாருங்க, அந்த மைக்கை டச் பண்ணீங்கன்னா அந்த ரெட் கலர் கோடு போயிடும். எங்கன்னாக்கா லெஃப்ட் சைடுல கீழே ஒரு மைக் இருக்கும் பாருங்க. இப்போ பேசுங்க வெங்கடேஷ்.
சரி சார். இடையில கொஞ்சம் தூக்கம் வர்ற மாதிரி இருந்தது. ம் அப்புறமா பாசிட்டிவா அப்ரோச் சொல்றீங்க இல்லைங்களா, அது கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும். யாரும் சொல்றது இல்ல, ம் அதெல்லாம் பயனுள்ளதா இருக்குது. ஓகே ஓகே நாள் ஓகே. படையில சரியாயிடும். நாள் பட நாள் படையில நமக்கு அந்த நிலைக்கு வந்துருவோம். நீங்க நினைக்கிற நிலைக்கு நாங்களும் வந்துருவோம். குட் பாசிட்டிவ். குட். தேங்க்யூ தேங்க்யூ வெங்கடேஷ். நீங்களும் நல்லா இன்ட்ரெஸ்டா வரீங்க கிளாஸ்க்கு. நன்றி. கண்டிப்பா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே, இங்க இருக்கிறவங்க இன்னும் எல்லாருமே, இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே தினமும் டெய்லி அவங்க மேன்மேலும் நல்ல நிலைக்கு போகணும் அப்படின்னு தான் நம்ம வாழ்த்தணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நல்ல நிலைக்கு போகணும். ஓகே தேங்க்யூ. ஆமா, எனக்கா இந்த உலகத்துல எல்லாருமே ஏதேதோ பிரச்சனைங்க. we all have some types of problems and all. so அது எல்லாமே கடந்து நம்ம போனோம் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோம். ஓகே குட். சம்திங் எஸ் ஷோபா, நீங்க எதை சொல்ல வரீங்களா? அன்மியூட் பண்ணுங்க. சொல்லுங்க. கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு டைம்ல எனக்கு வந்து பாடி ஃபுல்லா டயர்டா இருந்தது, எனர்ஜி இல்லாத இருந்தது. மெடிடேஷன் பண்ண பிறகு ஒரு எனர்ஜி இருக்கு, நல்லா இருக்கு. ஃபீல் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல எனர்ஜி ஃபீல். டயர்டா இருந்தது, பட் மெடிடேஷன் பண்ண பிறகு கொஞ்சம் நல்லா இருக்கு. கொஞ்சம் நல்லா இருக்கு. எனர்ஜி வந்துருச்சு. குட். ஓகே. ஸோ இன்னைக்கு மெடிடேஷனை பத்தி, ஸோ தேங்க்யூ ஷோபா. ஸோ நம்ம மெடிடேஷனை பத்தி எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, முக்கியமா நம்ம அதாவது நம்ம வந்து இந்த உடம்பு தான் நம்ம அப்படின்னு நினைச்சுன்னு இருக்கிறோம். ஆனா அப்படி இல்லை. நம்ம வந்து இந்த உடம்ப கடந்து இருக்கிறோம். நம்ம ஆன்மீகத்துல எல்லாம் அதான் சொல்றாங்க. ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா நம்ம யாரு அப்படின்னாக்கா, இந்த உடம்பு, இந்த மனசு, நம்மளை யாரெல்லாம் ஆட்டி படைக்கிறாங்க, நம்மளுடைய என்ன சொல்றது சக்கரம், 4 சக்கரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இயங்கிறதுக்கு ஒண்ணு உடம்பு, மனசு, அப்புறமா எமோஷன்ஸு, அதுக்கப்புறமா இதுக்குள்ள இருக்கிற உயிர், ஆன்மா, ஏதாவது ஒண்ணு நீங்க சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உடம்பு. இந்த உடம்பு நல்லா இருக்கணும்னாக்கா என்னென்ன தேவை நம்மளுக்கு? இல்ல இந்த உடம்பு எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கலாம்? நல்லா சாப்பிடணும், நல்ல சத்தான உணவு, எக்ஸசைஸ், தியானம், உடம்பு தூய்மையான அட்மாஸ்பியரு, ரெஸ்டும் தேவை. இந்த உடம்புக்கு எப்படி எக்ஸசைஸ் தேவையோ ரெஸ்டும் தேவை. ஸோ நல்ல சத்தான உணவு, எக்ஸசைஸ், உடல் உழைப்பு, ரெஸ்ட்டு, ரொம்ப நல்ல சூழல், வாழ்றதுக்கான ஒரு சூழல், இது எல்லாமே இந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னாக்கா தேவை. அதே மாதிரி மனசு ஆரோக்கியமா இருக்கணும்னாக்கா என்னென்ன தேவை? மெடிடேஷன் பண்ணணும். அப்புறமா நேர்மறையான எண்ணங்கள், நல்ல பாசிட்டிவ் திங்கிங்கு, அப்புறமா நல்ல மனிதர்கள், நல்லது நினைக்கிறது. அதான் அது பாசிட்டிவ் திங்கிங்லயே வந்துடும். இருங்க, செந்தில் சொல்லுங்க. அமைதியா மனசு வச்சுக்க ட்ரை பண்ண. அமைதியான மனசு தேவை. ஆமா, மனசு ரொம்ப சஞ்சலம் அடைஞ்சுனே இருக்குது, குரங்கு மாதிரி தாவினே இருக்குதுனாக்காலும் அவங்களால ஆரோக்கியமா வாழ முடியாது. ரொம்ப சிலர் பாருங்க ஒரே படபடப்பா இருப்பாங்க. படபடப்பா இருந்தா we can't live a healthy life. ஓகே, எப்பயாவது படபடப்பா இருக்கலாம், எப்பயாவது அவசரமா இருக்கலாம், சில டைம்ல நம்மளுக்கு அவசரமா ஹெக்டிக்கா இருக்கு. பட் எப்பவுமே படபடப்பாவே இருந்தா, ஸோ மனசு வந்து அமைதியாவும் இருக்கணும். மனசு அமைதியா இருக்கணும், ஒரு கொஞ்சம் நிதானம் இருக்கணும். அதுக்கப்புறமா பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும். அப்புறமா பொறுமை இருக்கணும், மனசு பொறுமை இருக்கணும். கான்சென்ட்ரேஷன் இருக்கணும், மனசு கான்சென்ட்ரேட்டடா இருக்கணும். அப்புறமா உற்சாகம் இருக்கணும் மனசுல. இது எல்லாம் இருக்கணும் மனசுல. உற்சாகம் தேவை, கான்சென்ட்ரேஷன் தேவை, பொறுமை தேவை, படபடப்பு இல்லாம இதெல்லாம் இருக்கணும் மனசு. மெமரி தேவை. அப்புறமா
மெமரியும் நம்ம மனசுக்கு தேவை. மெமரி நல்லா ஷார்ப்பா இருந்துச்சுனாக்கா தான் நம்மள மதிப்பாங்க. பிளஸ் இட் வில் ஹெல்ப் அஸ் இன் சோ மெனி வேஸ். ஒரு நல்ல மனசு மைண்டுக்கு வந்து மெமரியும் நல்லா ஷார்ப்பா இருக்கணும். ஓகே, இதாச்சுங்களா? இப்போ எமோஷன்ஸ், உணர்வுகள் எப்படி இருக்கணும்? ஆரோக்கியமான மனிதர்ல சந்தோஷமான உணர்வு உணர்வு. எப்படி இருக்கும் கீர்த்திகா? சந்தோஷமான உணர்வுகள் நிலையில இருக்கணும் சார். சந்தோஷமான உணர்வு இருக்கணும். கவலையிலே இருக்கக்கூடாது. கவலையிலே இருக்கக்கூடாது. அதே மாதிரி கடந்த காலத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. கடந்த காலத்தை நினைச்சுன்னு இருக்கக்கூடாது. எஸ், சொல்லுங்க பார்க்கலாம். உணர்வுகள், எமோஷன்ஸ், ஒரு ஆரோக்கியமான மனிதர்ல how will be எமோஷன்ஸ் அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க, இல்ல எந்த மாதிரி எமோஷன்ஸ் இருக்கும்? அமைதியா இருந்துடணும் சார். அமைதி, அதெல்லாம் மனசுலயே வந்துடுச்சு. லெட் இட் கோ. கோபம் ஏற்படக்கூடாது. லெட் இட் கோ, விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கணும். அதாவது கோபம், கீர்த்திகா சொன்ன மாதிரி ஒரு கோபம் வருதுனாக்கால அதை டக்குன்னு கண்ட்ரோல் பண்ற ஒரு கெப்பாசிட்டி, எமோஷன்ஸ், தன்னுடைய எமோஷன்ஸை திருப்பி விட்டு கொடுக்குற விட்டுட்டு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு. எமோஷனலா நம்ம எக்ஸைட் ஆயிட்டாலும் ஒண்ணு அடிக்கடிக்கு எமோஷனலா எக்ஸைட் ஆகக்கூடாது, ஓவர்வெல்ம்டு ஆகக்கூடாது. சிலர் பாத்தீங்கன்னா அப்படியே ஏதோ ஒரு சின்ன சந்தோஷம் கிடைச்சாலும் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவாங்க. இல்ல யாராவது கொஞ்சம் ஏதாவது சொன்னாலும் ரொம்ப அப்படியே இது ஆயிடுவாங்க. ஸோ அப்படி ரொம்ப அப்புக்கும் போகாம ரொம்ப டவுனுக்கும் போகாம ஒரு மீடியமா நம்மளுடைய எமோஷன்ஸை வச்சுக்கணும். சந்தோஷம் வந்தாலும் ஓகே, ரொம்ப எக்ஸைட் ஆகக்கூடாது. சந்தோஷம்தான், சந்தோஷத்துக்கு சந்தோஷம் அடையணும், சந்தோஷம் அடையக்கூடாதுன்னு இல்லை. பட் ரொம்ப நம்ம ஓவர் எக்ஸைட் ஆயிட்டாலும் அது என்ன ஆகும்னாக்கா நம்மள அப்படியே பாதாளத்துல எடுத்துன்னு போய் தள்ளிடும். அந்த 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 சந்தோஷம் பட்டுன்னு காணாம போயிடும். பேலன்சிங்கா இருக்கணும் சார். பேலன்சிங். ஸோ எமோஷன்ஸ் எல்லாமே நம்ம பேலன்ஸ்டா வச்சுக்கணும். ரொம்ப எக்ஸைட் ஆகக்கூடாது. அது கோபமா இருக்கட்டும், அன்பா இருக்கட்டும், ஈவன் பாசிட்டிவ் எமோஷன்ஸ் கூட எல்லாத்தையுமே நம்ம பேலன்ஸ்டா வச்சுக்கணும். ஈவன் கருணை கூட ஒரு நல்ல எமோஷன் தான் வச்சுக்கிறீங்களேன். ஒரு கருணை நல்ல ஒரு எமோஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், அதுக்குன்னு நம்ம லிமிட்டை தாண்டி நம்ம யாருக்குமே ஒரு நல்லது, இப்ப யாரோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க, ஓகே நம்ம கொஞ்சம் எம்பத்தி காமிக்கலாம், எம்பத்தி சிம்பத்தி, பரிதாபப்படலாம். பட் மத்தவங்க ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறத அதை பார்த்து நம்ம கஷ்டப்படுறது, ரொம்ப அதையே நம்ம திங்க் பண்ணி நம்ம வரியில போறது, இட்ஸ் நாட் குட். ஓகே, ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, நம்ம கருணையின் அடிப்படையில அவங்கள பார்த்து பரிதாபப்படுறோம், நம்ம லிமிட்ல இருந்தா நம்ம ஏதாவது ஹெல்ப் கூட பண்ணலாம். பட் இஃப் இட் இஸ் பியாண்ட் அவர் லிமிட், we can't do anything னாக்கா நம்ம அதை லெட் கோவும் பண்ணி தான் ஆகணும். அவங்க கஷ்டத்தை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மத்தவங்களுடைய கஷ்டத்தை நினைச்சு இவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தட் இஸ் ஆல்சோ நாட் குட். ஸோ அந்த மாதிரி எமோஷன்ஸையும் நம்ம ரொம்ப பேலன்ஸ்டா வச்சுக்கணும். இந்த 4 சக்கரங்கள்ல உடம்பு, மனசு, எமோஷன்ஸ், அப்புறமா ஸ்பிரிட், ஆன்மாவை நல்லா வச்சுக்கணும்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆன்மாவை எப்படி நம்ம நல்லா வச்சுக்கலாம், இல்ல ஒரு நல்ல ஆன்மா எது, அவங்க என்ன பண்ணுவாங்க, இத பத்தி சொல்லுங்க பார்க்கலாம். பக்தியை நோக்கி போனோம்னா ஆன்மா தூய்மையாகும். ஓகே, பக்தி செலுத்தலாம். ஓகே, நெக்ஸ்ட் தியானம் பண்ணலாம். எதனாலும் இது புக்ல இருக்க ஸ்லோகம் இந்த மாதிரி இதெல்லாம் படிக்கலாம். ஸ்லோகம் படிக்கலாம், பாட்டு படிக்கலாம், பிரேயர் பண்ணலாம். அன்பு காமிக்கலாம், எக்ஸ்பிரசிங் அவர் உதவி செய்யலாம், சர்வீஸ். வெரி குட் கீர்த்திகா, பாத்தீங்களா சூப்பரா சொல்றாங்க. சோ நம்ம ஆன்மாவை மேம்படுத்தணும், நல்ல ஆன்மாவா நம்ம இருக்கணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மேல ஒரு எனர்ஜி இருக்குது அப்படின்றத நம்பணும். there is some எனர்ஜி. அதுக்கு நீங்க என்னென்ன பேர் கொடுத்துருங்க, பிரபஞ்சம், இயற்கை, கடவுள், பரமாத்மா, என்னன்னா நீங்க பேர் கொடுங்க, காஸ்மிக் எனர்ஜி. அது ஆனா ஏதோ சம்திங் இஸ் தேர் விச் இஸ் கைடிங் அஸ், கண்ட்ரோலிங் அஸ், நம்ம எல்லாரையும் வாழ வைக்கிற
நம்ம எல்லாரையும் இங்க உருவாக்குற, வாழ வைத்து எல்லாம் பண்ணின்னு இருக்கிற ஏதோ ஒரு எனர்ஜி இருக்குது அப்படின்றத நம்ம நம்புறது தான் நம்ம ஸ்பிரிச்சுவலி வி ஆர் கெட்டிங் ஹையர். ஸோ அதுக்காக ப்ரேயர் பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், மற்றவங்களுக்கு உதவி பண்ணலாம். இது எல்லாமே பண்ணனாக்காலும் நம்ம ஆன்மா அளவுல நல்லா இருக்கும். ஸோ இந்த 4த்தையும் நம்ம சரி பண்ணணும், இதை பேலன்ஸ்டா வச்சுக்கணும். ஸோ அதுக்கு இந்த மெடிடேஷன் கிளாஸ் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வழி காட்டும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஸோ இன்னும் போக போக இது ஒரு கோர்ஸா நம்ம மாத்திடுவோம். உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருவோம். பட் இட் வில் டேக் சம் ஒரு 1 or 2 months ஆகும் இது ஒரு கோர்ஸா நம்ம வடிவமைக்கிறதுக்கு. ஸோ டிராவல் பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் பண்ணினே இருந்தீங்கன்னா அப்புறமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு வந்துடும் மெடிடேஷனை பத்தி. How you can meditation, the power of your mind to heal yourself, to solve your problems, positive attitude, லைஃப்ல கோல் அச்சீவ் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் நம்ம மெடிடேஷன் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, we will conclude பண்ணிக்கலாமா? இப்போ ஒரு 5 minutes சிரிக்க போறோம் and then we will conclude. Yes, unmute பண்ணிக்கங்க எல்லாருமே. அன்மியூட் பண்ணுங்கனாக்கா மியூட் பண்ணிட்டீங்க எல்லாருமே. கீர்த்திகா அன்மியூட் பண்ணுங்க. உங்க பாப்பா வந்துட்டாங்களா சிரிக்கிறதுக்கு? கை தட்டி சிரி பார்க்கலாம் பாப்பா, கை தட்டி பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஃபேஸ் ஹைடிங் லாஃப்டர். இப்படி நல்லா சத்தமா சிரி பார்க்கலாம் பாப்பா, நல்லா சத்தமா சிரி. சிரிக்கிறது தான் கேட்கணும். இப்ப நல்லா சத்தமா சிரி. வெரி குட். இன்னும் நல்லா சிரிக்கணும், இன்னும் நல்லா சிரிக்கணும். நீ நல்லா சிரி, பயப்படாத, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நல்லா சிரி பார்க்கலாம். Yes, good. இப்ப பாருங்க, good. கை தட்டு, good. Very good. Very good. Hey. Right side, good. Good. Very good. Hey. Left side, good. Very good. Hey. Ha ha. Ho ho ho. Ha ha. Ho ho ho. Okay, good. Thank you. Bye. Thank you so much. Thank you for your participation.
தேங்க்யூ. Good. Thank you. Bye. பாய் சார். Thank you. தேங்க்யூ சார். Thank you.